அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 1. பிரிய விரத வம்சம். அமைதியாக இருந்த மைத்ரேயர் சிறிது நேரத்தின் பின் பராசர முனிவரை கேட்டார். குருவே, ஸ்வாயம்புவ மனுவின் பிள்ளைகளான பிரியவிரதன், உத்தானபாதன் என்பவர்களின் உத்தானபாதனுக்கு துருபன் என்ற மகன் பிறந்ததாக சொன்னீர்கள். பிரியவிரதனை பற்றி சொல்லவே இல்லையே, ஆகையால் அதை சொல்லுங்கள். மைத்ரேயரே, பிரியவிரதன் கர்த்தம பிரஜாபதியின் மகளை திருமணம் செய்து சம்ராட்டு குஷி என்ற 2 பெண் பிள்ளைகளை பெற்றான். அங்கிரசன், அக்னிபாகு, வபுஷ்மான், திரியுமான், மேதாதி, திபவயன், வைணவன், உத்திரன், ஜியோஷ்டாமன் என்ற 10 பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் மகா ஞானியர். அவர்களில் ஜோஸ்தியமன் என்பவன் மிகவும் பலசாலியாக விளங்கினான். பிரியவிரதனின் பிள்ளைகளான வேதா, அக்னிபாகு, புத்திரன் என்ற மூவரும் பூர்வ ஜன்ம பயனால் நாட்டை மிகவும் நீதியாக ஆண்டு வந்தனர். அதனால் பிரியவிரதன் தனது ஆட்சியில் இருந்து 7 தீவுகளையும் அந்த 7 ஒப்படைத்தார். 5 தீவுகளை ஆண்ட அக்னி திரவதனுக்கு 9 புத்திரர்கள் பிறந்தனர். அதனால் ஆக்னேத்ரன் அதித்வை 9ஆக பிரித்து தனது 9 மக்களுக்கும் கொடுத்து பட்டாபிஷேகத்தை செய்துவிட்டு தவவேடம் பூண்டு சாலக்கிராமம் என்ற திவ்ய தலத்தை அடைந்தார். கிம்புஷ வருஷம் முதலான 8 வாஸ்தானங்களில் வசிப்போருக்கு யாதொரு முயற்சியும் இல்லாததோ சுக அனுபவங்கள் பலமும் வந்து சேர்ந்தன. அவர்களுக்கு மூப்பு சாவு என்பது இல்லை. இமாலயம் அல்லது பாரதம் என்ற தேசத்திற்கு அதிபதியான நாபி என்பவனுக்கு ரிஷிபர் என்பவன் பிறந்தார். அந்த ரிஷிபவருக்கு பரதர் பிறந்தார். அவர் 100 பேருக்கு மூத்தவர். ரிஷபர் தனது மூத்த மகனான பரதனுக்கு முடிசூட்டிவிட்டு தவம் செய்ய சென்றார். அதனால் இந்த தேசத்திற்கு பாரத விருட்சம் என்ற பெயர் உண்டானது. பரதனுக்கு சுமதி என்ற மகள் பிறந்தாள். பின் பரதன் சுமதிக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு காட்டுக்கு சென்று தவம் செய்து முக்தி அடைந்தார். பின் அவர் மறுபடியும் ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறந்தார். பரதனின் குமாரனான சுமதிக்கு இந்திரதுமன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு பரமேஷ்டி என்ற மகன் பிறந்தான். பரமேஷ்டி என்பவனுக்கு பிரதிகாசன் என்ற மகன் பிறந்தான். பிரதிகாசனின் மகன் பிரதிகர்த்தா. பிரதிகர்த்தாவுக்கு பவன் என்ற மகனும், பவனுக்கு உத்கிதி என்பவனும், உத்கிதிக்கு பிரஸ்தாபன் என்பவனும் பிறந்தனர். பிரஸ்தாபனின் மகன் பிருது, பிருதுவின் மகன் நந்தன், நந்தனின் மகன் விரோதகன், விரோதகனின் மகன் கயன், கயனுடைய மகன் விரோதகன், ரோதகனின் மகன் வீரியன், வீரியனின் மகன் தீமன், தீமானின் மகன் மகாந்தன், மகாந்தனின் மகன் பாவனன், பாவனனின் மகன் துவட்டன், துவாட்டாவுக்கு விஜயன், விரஜனுக்கு ரஜன், ரஜனின் மகன் ரஜித், சஜித்துக்கு 100 பிள்ளைகள். அவர்களுக்குள் மூத்தவன் விஸ்வஜோதி முதலியவர்களால் தான் மக்கள் நன்கு பேணி வளர்க்கப்பட்டனர். அவர்களால் தான் பாரத தேசம் 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவர்களால் தான் அத்தேசத்தை 71 சதுர்யுகம் ஆண்டனர். முதலாவது மனுவாக ஸ்வயம்புவ மனுவின் காலத்தில் தான் பிரியவிரத சந்ததி கிரமம் நடந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.